அது இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்கலாம் பிரச்சாரத்த பார்த்தா, உண்மையிலுமே அவ்ளோ கடுப்பா இருக்கு. ஏன்னா, இப்ப வந்து என்னமோ நம்ம வீட்டு ஆளுங்க மாரியும், நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நம்ம குடும்பத்து ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கலாம் உங்க குடும்பத்துல ஒரு ஆளுங்க. என் குடும்பத்துல ஒரு கஷ்டம் நீங்க வந்து என் குடும்பத்துல என் வீதிக்கே ஒரு கஷ்டம், என் ஊருக்கே ஒரு கஷ்டம் கூட இந்த எட்டி பார்க்கிறது கிடையாது. என் குடும்பத்துல வந்து ஒரு ஆளாம். என் குடும்பத்துல கஷ்டம் இவங்க தீர்த்து வச்சுருவாங்களாம். என்னது இது? இதுதான் இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரம் வீதி வீதியா நடந்து மக்கள சந்திக்கிறதுனால, மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வந்துரும் மட்டும் நெனச்சிராதீங்க. மக்களுக்கு தோணணும். இப்ப விஜயுமே அந்த மாரி பண்ணுவாரு. வீதி வீதியா வந்துச்சுன்னா, எந்த மாரி விஷயங்கள் நடக்கும்னு தெரியுமில்ல? ஏன்னா கூட்டம், அளவுக்கு கிடந்த கூட்டம். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விபத்தா மாறிடும். நீங்க பண்ற மாரி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கான அங்க மதிப்பே இல்ல. அதனால கூட்டம் ஒரு 10, 15 பேர் நீங்க போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கும். விஜய்க்கு அப்படி கிடையாது. அவர் மனசுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவோம்னு சொல்ற அந்த மனசுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. அவருமே வின் பண்ணி எதுவும் செய்யலைன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. மாற்று உங்களுக்கு வரும். நீங்க எதுவும் செய்யலைங்கனால தான் மாற்றம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் வந்து கூத்தாடி பின்னாடி போறாங்க. நடிகர் பின்னாடி போறாங்க. நடிகர் பின்னாடி போறாங்கன்னு மட்டும் நீங்க வந்து கனவுல கண்ட்றாதீங்க. விஜய் அவர்கள் நடிகரா இருந்து ஒரு ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது. இப்ப வந்து தூத்துக்குடியில ஷூட்டிங் நடக்குது. விஜயோட ஷூட்டிங் நடக்குதுன்னா, இவ்வளோ கூட்டம் போய் ஷூட்டிங்க பார்க்குமா? அதே விஜய வந்து ஷூட்டிங் நடக்குது. அப்படி ஒரு படத்தோட ஷூட்டிங் நடக்குது அப்படின்ட்டு கூட்டம் அவ்வளோ கூட்டம் போய் பார்க்குமா? பார்க்காது. அதே விஜய் அவர்கள் அரசியல்ல வரும்போது, நம்ம மாற்றத்துக்கான ஒரு தலைவன் வந்திருக்கார்றா. இவங்கலாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு தலைவன் வந்திருக்கான்டா. கண்டிப்பா இவன் நமக்கு நல்லது செய்வான்டாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவ்வளோ கூட்டம் போகுது. விஜய்ங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி விஜய் மூலமா தான்டா குடுத்தாகணுங்கிற அந்த ஒரு ஆவேசம், அந்த ஒரு மனசுல ஒரு குமுறல் இருந்துட்டே இருக்கும்ல. இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்கள ஒழிக்கிறதுக்கு ஒரு யாராவது வந்துர மாட்டாங்களான்னு நம்ம நெனைக்கும்போது, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச, நமக்கு எப்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேஸ் விஜய். அப்படிங்கும்போது, ஏதோ ஒரு நமக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் மக்கள் வந்து போறாங்க. திரும்ப திரும்ப நாங்க உங்களுக்கே ஓட்டு போட்டு, திரும்ப 5 வருஷம் உங்கள நம்பி நம்பி ஏமாந்து போதா போதும். இதுவரைக்கும் ஏமாறுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. இனிமேலும் ஏமாந்தோம்னு வச்சுக்கங்களேன், எங்களோட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. அவரு வந்து விஜய் வரட்டுமே. வந்தா வந்து ஏமாத்துவோம்னு நீங்க சொல்றீங்க. என்ன ஏமாத்துறாருன்னு பார்க்கலாமே. உங்கள விட என்ன ஏமாத்திட்டு போறாருன்னு நாங்க பார்க்கலாமே. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. கண்டிப்பா சொல்றேன் மக்களே, மாற்றம் வேண்டும்னா நாம மாறணும். நாம மாறுனா எல்லாமே மாறும். நம்ம வாழ்க்கையும் மாறும். புரிஞ்சுக்குங்க. நீங்க பிரச்சாரம் தேர்தல் விதி விதியா வந்து பிரச்சாரம் பண்றதுனால, அவங்க எல்லாம் கரெக்ட்டு. அவங்க தான் கரெக்ட்டான ஆளுங்க. மக்கள சந்திக்கிறதுனால கரெக்ட்டா ஆளுங்கன்னு நெனச்சிராதீங்க. பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. நீங்க அவங்கள தேடி போனா கூட உங்கள வந்து பார்க்க விட மாட்டாங்க. அது எத்தன பேத்துக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களே பார்த்துக்கோங்க. உங்க கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.